ரிலேஷன்ஷிப்ஸ்ல சண்டை இருக்கிறதுன்றது சகஜம்தான். ஆனா, இந்த சண்டை நடக்கும்போதெல்லாம் உங்களோட பார்ட்னர் அடிக்கடி ஒரு 3வது மனுஷன எடுத்துட்டு வந்து அந்த கான்வர்சேஷன்குள்ள உட்கார வச்சாங்கன்னா, யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் வாட் இஸ் கால்ட் நார்சிசிஸ்டிக் ட்ரையாங்குலேஷன். இத பொதுவாவே ஹை கான்ஃப்ளிக்ட் இண்டிவிஜுவல்ஸும், நார்சிசிஸ்டிக் ட்ரேட்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸும் இந்த மாரி பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமென்ட் நடக்கும்போது, நான் உங்க அம்மாவ கூப்பிட்டு அவங்க கிட்டயே கேட்டு பார்க்கறேன். இல்ல லெட்ஸ் கால் யுவர் ஃப்ரெண்ட் அவங்க கிட்டயே கேட்கலாம். இது சாத்தியமா அப்படின்னு. இந்த மாரி ஒரு 3வது மனுஷன எடுத்துட்டு வருவாங்க. அந்த முந்திரி கொட்டையும் வந்து கதைய பாதி மட்டுமே தெரிஞ்சு வச்சுட்டு, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்ன்ற பேர்ல வந்து உட்கார்ந்துரும். ஆனா இங்க தான் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நவ் இன்ஸ்டெட் ஆஃப் சால்விங் யுவர் ஆர்கியூமென்ட் வித் ஒன் பெர்சன், இவங்க 2 பேரா வந்துட்டு ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் வச்சுட்டு நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு பாக்குறாங்க. ட்ரையாங்குலேஷனுக்கு இன்னொரு ரீசன் எதனால இருக்கும்னா, உங்கள அவங்க நல்லா துன்புறுத்தி விட்டுட்டு பயங்கரமா ரியாக்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 3வது மனுஷனை உள்ள எடுத்துட்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ரொம்ப காமா அவங்க கிட்ட பேசுவாங்க. நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணி எழுஞ்சி விழுவீங்க. அந்த 3வது மனுஷனுக்கு உங்களை பார்க்கும்போது இட் லுக் லைக் யூ ஆர் த ப்ராப்ளம். சரிப்பா, ட்ரையாங்குலேஷன் நடக்க போகுது. நீங்களும் கான்ஃப்ளிக்ட்ல இருக்கீங்க. இப்ப என்னதான் பண்ணலாம்? முதல்ல ஒரு பவுண்டரி செட் பண்ண பாருங்க. யூ கேன் சே சம்திங் லைக், பாரு இது உனக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுல 3வதா யாராவது வந்தாங்கன்னா நான் இதோட இந்த டிஸ்கஷனை நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, இன்னுமும் அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, the next thing you have to do is அப்படியே டிஸ்எங்கேஜ் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களோட மோட்டிவ்ன்றது தெரிஞ்சு போச்சு. தி ஐடியா இஸ் டு மேக் யூ ரியாக்ட். ஸோ நீங்க அந்த ரியாக்ஷனே கொடுக்காம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா, நீங்க அந்த சிச்சுவேஷனை அப்படியே டிஃப்யூஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த வெப்பனைஸ் பண்ண பாக்குறாங்கல்ல, அதை அப்படியே டிசார்ம் பண்ணிடுவீங்க.